சென்னை முகப்பேர் மற்றும் கோயம்பேடை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக பார்க்கப்படுவது இந்த அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பாடிக்குப்பம் சாலை. இந்த சாலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகள் இன்று காலை சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பாதி சாலை வரை வந்து சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக குழிகளை தோண்டியுள்ளனர். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர், மேலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் இந்த பொதுமக்களின் இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்த சம்பவத்திற்கு வந்த திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவுமான அலெக்சாண்டர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் தான் எம்எல்ஏவாக இருந்த 2014 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அதிகாரிகள் தற்போது சுற்றுச்சூழல் எழுப்புவதற்காக குழி தோண்டப்பட்ட இடத்தில்தான் தான் மழைநீர் வடிகால் அமைத்ததாகவும் இங்கு வந்து தார் சாலை போடப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த சாலை எவ்வாறு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு வரும் என்று கேள்வி எழுப்பி அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிகாரிகள் இந்த சுற்றுச்சுவர் அமைப்பதில் உறுதியாக இருந்த நிலையில் சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் அம்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலருமான அலெக்சாண்டர் குழியினுள் இறங்கி பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் அவருடன் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னறிவிப்பின்றி ஆர்ப்பாட்டம் செய்ததால் திருமங்கலம் போலீசார் பேருந்தை வளைவரைத்து முன்னாள் எம்எல்ஏ அலெக்சாண்டர் உட்பட அனைவரையும் கைது செய்து திருமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்து வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து பலமுறை அம்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் அதிகாரியிடம் முறையிட்டதாகவும், ஆனால் அதிகாரிகள் சுற்றுச்சுவர் எழுப்பியே ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதி பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஹவுசிங் போர்டு அதிகாரிகளை எதிர்த்து போராட்டம். இது போராட்டம், மக்கள் போராட்டம். 50 வருஷமா நடக்கும் பாறை எதிர்த்து பாருங்க. காரோட உடைச்சுதா, ரோட உடைச்சுதா, இவங்க சாலையை போடுறாங்க. போராட்டம்